காமெடியாக தொடங்கின ஒரு கட்சி இன்றைக்கி இந்திய அரசியலையே புரட்டி போடுற அளவுக்கு டெல்லி தலைநகரம் டெல்லியே கலங்கி போயிருக்குது. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது சிஜேபி அப்படின்னு வச்சுருந்தாங்க. சிஜேபி அப்படின்னா இது பிஜேபியோட இன்னொரு வெர்ஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே யோசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சிஜேபி அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி கட்சியோட போராட்டத்தினால டெல்லியில் பார்லிமெண்ட்டை மூடிட்டாங்க. ஜனாதிபதி அலுவலகம் வெளியே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை மூடி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நெட் வந்து எங்கேயுமே ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஃபுல்லாகவே வந்து இன்டர்நெட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயரிய அமைப்பு அப்படிங்கிறது பார்லிமெண்ட் தான். அந்த நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர், அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பை பலப்படுத்தி, இது ஏதாவது மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தலோ இல்லை ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான இக்கட்டான நேரத்தில் தான் இந்த பார்லிமெண்ட்டை மூடுறது, ஜனாதிபதி மாளிகையை மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு மாணவர்கள் போராட்டத்தினால இந்த ரெண்டையும் வந்து மூடி இருக்கிறாங்க. வெளியாட்கள் உள்ளே போக முடியாது, வர முடியாது, அனுமதி இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்போனாலும் முடக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்டுக்கு தான் எல்லாம் தொடர்பு. இப்போது சாப்பாட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நெட்டு தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உடனே ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் சார்ந்து தான் இருக்குது. பேங்க்கில் காசு எடுக்கிறது, சாதாரணமாக ஒரு 15 ரூபாய்க்கு டீ குடிக்கணும் அப்படின்னா கூட டீ குடிச்சிட்டு உடனே ஆன்லைன் மூலமாக தான் அந்த பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியாவாக மாறி இருக்குது. ஆனால் நெட்டை வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தலைநகரமே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு தான் இருக்கும். இதில் என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ டெல்லி பாதிக்குது அப்படின்னா வேர்ல்டு லெவலில் வந்து அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும். ஏன்னா எல்லா நாட்டினுடைய தூதர்கள் இங்கே தான் இருப்பாங்க, எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து போய்கிட்டு இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அதிகாரிகள் அங்கே போய் வந்துருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தலைநகரே பாதிக்குது அப்படின்னா, அதாவது தலைவலி வந்தோன்னா உடம்பு ஃபுல்லாக பாதிக்க முடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த தலைநகருக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த காக்ரோச் பார்ட்டி இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, இவங்க தான் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்கல்ல, ஜந்தர் மந்தரில் இவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, கவர்மெண்ட் வந்து கண்டுக்கிடவே இல்லையா அப்படின்னு சொல்லி. டெல்லி அப்படின்னா அது உள்துறை அமைச்சகம் சார்ந்தது, அதனால் மத்திய அரசு தான் என்ன நடவடிக்கைனாலும் எடுப்பாங்க. இப்போ ஜந்தர் மந்தரில் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, நீட் தேர்வில் வந்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. நீட் தேர்வு மட்டும் இல்லாமல் அந்த மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள் எல்லாத்துலேயுமே மோசடிகள் நடக்குது. கொஸ்டின் பேப்பர் முதல்ல வந்துடுது. கோச்சிங் சென்டரை மையப்படுத்தி இந்த தகுதி தேர்வு, இந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வு இதெல்லாம் நடக்குது. இது நடக்கிறதுனால கோச்சிங் சென்டர் தான் அவங்க அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. நீட் தேர்வுங்கிறது ஒரு படிப்புக்கான தேர்வு தான். அதிலே பாருங்கள், லட்சத்தில் கோடியில் இந்த மாதிரிலாம் மோசடி நடக்குது. இதை ஏன் தடுக்கலை? அப்படி தடுக்கிறதா இருந்தால் அதுக்கு பொறுப்பேற்று ஏன் அமைச்சர் வந்து பதவி விலகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர் தான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இப்போ நீட் தேர்வு மோசடிக்கு வந்து ஒரு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னால் நிறைய ரயில்வேலெல்லாம் விபத்துகள் நடக்கும், அந்த அமைச்சர்கள் வந்து அதுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணுவாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரசியலுக்கு வருவாங்க. அதாவது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வரை அவங்க வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது மாதிரி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்பாம்பூச்சி கட்சியோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கல்வி வேலைவாய்ப்பில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இப்போ தேர்வு, தகுதி தேர்வு, இந்த மாதிரியான தேர்வுலாம் நடக்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் நடத்தப்படுது, இதனால் வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது முக்கிய கோரிக்கை வைக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தா இளைஞர்களுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் முதல் பிரச்சனையாக இருக்குது. அதாவது எப்படி குடிநீர் பிரச்சனை, உணவுக்கான அந்த வறுமை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி ஓரளவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கங்கே இருக்குது. கல்வியிலையும் வறுமை, அந்த 2 விஷயங்களும் வந்து ஒரு முக்கிய கட்டத்தை எடுத்து அரசாங்கத்தினுடைய பல 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ முன்னால் அந்த படிப்பறிவு இல்லாதது அப்படிங்கிறது இல்லை, அதே போல் வேலை, அந்த படித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாகிருக்கு. இப்போ கல்வி கிடைச்சிட்டு வேலைக்கு வந்து அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையான்னா எடுத்தாங்க. இப்போ ராஜீவ்காந்தி காலத்துலலாம் இந்த ஐடி அந்த ஃபீல்டு வந்து அப்போ தான் வரும்போது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்தி
நிறைய இடங்களில் ஐடி கம்பெனிலாம் வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கல்வியும் வந்து அதிகமாகுது, உயர்கல்வி அப்படிங்கிறது அதிகமாகி ஆராய்ச்சி சார்ந்து இந்த ஐடி கம்பெனி சார்ந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா உலகமயமாக்கல் வருது, குளோபலைசேஷன். இது எல்பிஜி அப்படிங்கிற லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரைவேட்டு வந்து அதிகமாக வந்துடுறாங்க. எல்பிஜி ப்ரைவேடைசேஷன். இந்த ப்ரைவேடைசேஷன் அதிகமாக வரும்போது வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது, ஆனால் வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. அதாவது ஒரு தரப்புக்கு வந்து ஒரு 2 லட்சம் சம்பளம், இன்னொரு தரப்புக்கு 20,000 சம்பளம், 5,000 சம்பளம் அப்படிங்கிற நிலைமை வந்து உருவாகுது. அந்த செக்டார் வந்து ரொம்ப வேறுபாடாக மாறிடுது. இளைஞர்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகமயமாக்கல்னால வரக்கூடிய அந்த கம்பெனிகள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வருது. இது வேலைவாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னா மறைமுக வேலைவாய்ப்பை தான் அதிக அளவில் கொடுக்குறத தவிர நேரடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது மெஷினரி வந்து அதிகமாக வந்துடுது. மெஷினரி அதிகமாக வரும்போது வெளியில் வந்து டீ கடை வைக்கிறது, இட்லி கடை வைக்கிறது, டிரான்ஸ்போர்ட்டு, கிளீனிங்கு, வாட்டர் கேன் போடுறது, இந்த மாதிரியான மறைமுக வேலைவாய்ப்புகள் ஒரு கம்பெனியில் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து மெஷின் தான் அதிக வேலை செய்யுது. அதை தாண்டி இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. இது வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலாக இருக்கும். இப்போது இந்த உலகமயமாக்கல் வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கும்னு நினச்சோம், தொழில் வளர்ச்சியத்துக்கு கொடுத்தது. அதாவது தொழிலதிபர்கள் முன்னேறினாங்க. டாடா, பிர்லா, கோயங்கா அப்படிங்கிறத தாண்டி அம்பானி, அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்தாங்க. அப்போது இந்த தொழில் வளர்ச்சி இருந்துச்சு, தொழில் அதிபர்கள் வளர்ந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரே அளவு அந்த சம வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது இல்லாமல் என்னென்னா ஒரு பக்கம் கை வீங்கிட்டு போகிறது, இன்னொரு பக்கம் அப்படி கை சூம்பிட்டு போகிறது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா எல்லா தரப்புக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதில் முக்கியமாக வந்து அரசு வேலை அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக மாறிடுச்சு. முன்னால் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னா ரயில்வே, இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அந்த இராணுவத்துக்கு எடுக்கிற வேலையே வந்து 3 வருஷ கான்ட்ராக்டு, அக்னி வீரர் அப்படின்லாம் வச்சு அந்த மாதிரியான வந்ததுனால அந்த இராணுவத்துக்கான வேலைக்கான உத்தரவாதம் வந்து அது கேள்விக்குறியாயிருச்சு. ரயில்வே அப்படின்னு தனியாக பட்ஜெட் போட்டு அதில் தான் நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து ரயில்வே வேலைக்கு போவாங்க, போர்ட்டஸ்ட் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. மின்சார உற்பத்தி துறையில் வந்து அதிக பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ ஒரு ஊரில் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்த்தோன்னா இபியில் இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க, போலீஸில் இருப்பாங்க, போர்ட்டஸ்ட்டில் இருப்பாங்க, இந்த ரயில்வேயில் இருப்பாங்க. இந்த ரயில்வே வேலையெல்லாம் அதிக பேர் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு அந்த அரசாங்க வேலைகள் எல்லாமே காலியாகிடுச்சு. இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கிடைக்குது, மீதி எல்லாமே கான்ட்ராக்டாக போயிடுது. நிறைய இந்த மாதிரி வந்ததுனால இளைஞர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறான். அதனால தான் ஒரு காமெடிக்கு தான் ஆரம்பித்தாங்க இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறது. ஒரு நையாண்டி பண்ணுறது, ஒரு ஜட்ஜி வந்து காக்ரோச் மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நையாண்டி பண்ணுறது தான் அந்த முகத்தை வந்து காக்ரோச் மாதிரி வச்சு ஒரு காமெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசியலை காமெடி பண்ணுறதுக்கு தான் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய வெப்சைட்டு, அவங்களுடைய சோசியல் மீடியா எல்லாமே இந்தியாவில் வந்து ஆளுங்கட்சியான பிஜேபி வந்து தடை பண்ணுறாங்க. இப்போ தடை பண்ணோடனே அதில் வந்து கூட்டம் அதிகமாக சேருது. அப்போது ஏதாவது இந்த பந்து மாதிரி தான் அடிக்க திமிரி மேலே எழுவும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்க வந்து கூட்டம் சேர்ந்துருது அந்த காக்ரோச் பார்ட்டிக்கு. கூட்டம் சேர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிற்கிறாங்க. மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா கூட சோசியல் மீடியாவில் வந்து அதிக அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. ஏன்னா மொபைலில் எல்லாமே பார்த்துடுறாங்க. சென்சார் அப்படிங்கிறது இருக்கும், அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மீடியாக்களுக்கு வந்து கட்டுப்பாடு இருக்குது. நியூஸ் பேப்பரில் வந்து முதல் பக்கத்தில் வராது, ஒரு 4ஆம் பக்கத்தில் சின்ன கட்டம் போட்டு டெல்லியில் போராட்டம், ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் அப்படின்னு இருக்கும். ஆனால் சோசியல் மீடியாவில் அப்படி கிடையாது. அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டு வந்து தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம், ரீல்ஸில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ரீல்ஸ் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இப்போ அந்த இதை வந்து மாணவர்களும் இளைஞர்களும் கையில் எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து தலைநகரை வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. தலைநகரில் வந்து எல்லா மக்களுக்கும் அந்த அத்தியாவசிய தேவைகள் வந்து பாதிக்கப்படும் போது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். இப்போ அந்த காக்ரோச் பார்ட்டி வந்து இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும், எங்களுடைய போராட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் எங்களை ஆதரிக்கணும், அப்படின்னா தான் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டா மத்திய அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையிலையும் ஒரு தீர்வு கிடைக்கல. அவங்க முக்கியமான 3 கோரிக்கை வைக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அந்த நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், அதேபோல் அந்த கல்வியில் வந்து சீர்திருத்தம் கொடுக்கணும், வேலைவாய்ப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த போட்டித் தேர்வு, தகுதி தேர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாணவர்களை வந்து அவங்களுடைய
திறனை வளர்க்காமல் கோச்சிங் சென்டர்னுடைய அந்த அவங்களுடைய வருமானத்தை தான் அதிகப்படுத்துது அப்படிங்கிறதுனால சீர்திருத்தம் கொண்டு வரணும் கல்வியில் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கைகளை வச்சாங்க. இந்த கோரிக்கைகள் வந்து பெருசாக ஏற்கப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி விவாதம் பண்ணுங்கள், எல்லா கட்சிக்காரங்களும் பேசுங்க, முதல்ல அதை பேசுறதுக்கான நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் தொடங்கிருச்சு. அப்போ பார்லிமெண்ட்டில் இதை பேசுகிறதுக்கு ஆளுங்கட்சியான பிஜேபி தயாராக இல்லாத போது அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்களுடைய வேகம் இன்னும் அதிகமாகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா போராட்டம் நடக்கிற இடத்துல ஒரு லாரியில் வந்து கல் லோடோடு வந்து லாரி நிற்குது. அப்போ அந்த லாரி எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த மர்மமாக அது வந்து வரும்போது கல்லெறி சம்பவங்கள் எதுவும் நடக்குமா, துப்பாக்கி சூடு நடக்குமா அப்படின்னு காலையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு. இது இல்லாமல் அந்த காக்ரோச் பார்ட்டி போராட்டத்தில் தடியடி, கண்ணீர் போய் குண்டு வச்சு இதெல்லாம் நடக்கும்போது அது அந்த இளம் ரத்தம் பார்த்திங்களா, மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை, ஒரு ஆக்ரோஷத்தை உண்டு பண்ணிடும். அது வந்து கூடுதலாக அந்த காவலர்கள் மேலேயும் ஆளுங்கட்சி மேலேயான அதிருப்தியை வந்து அதிகரிக்கும். இது மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் போது ஆட்சி மாற்றமே கூட ஏற்படும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில், நிறைய நாட்டில் வந்து இந்த மாதிரி மாணவர்கள் போராட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு, இளைஞர்கள் போராட்டம். அப்போ அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு அரசியல் ரீதியாக தான் போகிறாங்க. வந்து ஒரு வன்முறை போராட்டமோ பெரிய அளவில் அந்த மாதிரி வரல. என்ன அரசியலில் என்ன தீர்வு அப்படிங்கிறது உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், சோசியல் மீடியா மூலம் கேம்பெயின், இந்த மாதிரி இதில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போகும்போது இதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டன்னா, அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வை மத்திய அரசு உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அமைதியான மக்கள் வந்து அமைதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஏன்னா தலைநகரிலே பதட்டம் அப்படிங்கும்போது அது எல்லா தரப்பையுமே பாதிக்கும். பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணணும், அந்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பேசணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது நிறைவேறிச்சு அப்படின்னா மத்திய அமைச்சர் அது வரைக்கும் ரிசைன் பண்ணிவிட்டு விளக்க சொல்லலாம், அல்லது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எல்லா கோரிக்கைக்குமே நீங்கள் பதவி விலகு, ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெரிய இதாக இருக்கும். அதனால் அவரே பார்லிமெண்ட்டில் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்து அந்த மாணவர்களுடைய கோரிக்கையை வந்து தீர்த்து வைக்கலாம். அப்படி தீர்த்து வச்சோன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தை எல்லா கட்சிகளும் சேர்ந்து செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தலைன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு அரசியல் மீதே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வந்து உண்டாக்கிறோம். அதை சரி பண்ணக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் இல்லை, இந்திய இளைஞர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது.